ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு பிஎஸ்என்எல் சிம்முக்கு நிறைய பேர் சுவிட்ச் ஓவர் ஆகிட்டு இருக்காங்க. நம்மளும் சேஞ்ச் ஆகலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏரியாவில் கவரேஜ் எப்படி இருக்குன்னு அப்படின்லாம் முதல்ல செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம பிஎஸ்என்எல் சிம் வாங்கணும். ஸோ அதை எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ரீசெண்ட் டைமில் சோசியல் மீடியாவில் அதிகமாகவே பேசக்கூடிய ஒரு டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல். ஸோ பிஎஸ்என்எல் வர்சஸ் ஏர்டெல், ஜியோ, வோடாஃபோன் அப்படின்ற அளவுக்கு பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன மெயின் முக்கியமான ரீசன் பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக ஏர்டெல், ஜியோ, வோடாஃபோன் அவங்களுடைய ப்ரைஸ் ரீசார்ஜ் பிளானில் 25% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 79 இருந்த பிளான் பார்த்தீங்கன்னா இப்போ 99 ருபீஸ்க்கு வந்துடுச்சு. 149 இருந்தது 179க்கு ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி தான் ஏர்டெல் மட்டும் கிடையாது, வோடாஃபோனும் சேம் 25% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் 79 இருந்தது 99க்கும் 149 இருந்ததுக்கு 179க்கும் மாற்றிட்டாங்க. 25% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் ஜியோவில் மட்டும் பார்த்தீங்கன்னா 209 209 மினிமம் ரீசார்ஜ் பண்ணுற பிளான் பார்த்தீங்கன்னா 209 இருந்தால் மட்டும்தான் ஃபஸ்ட்டு பேசிக் பிளானை ஆக்டிவேட் பண்ண முடியும். பட் பிஎஸ்என்எல்ல பார்த்தீங்கன்னா பேசிக் பிளானுக்கு 108 இருந்தால் போதும். அதுவே மற்ற நெட்வொர்க்கில் கொடுக்குறாங்க இல்லையா 249 ருபீஸ்க்கு. ஸோ பிஎஸ்என்எல்ல பார்த்தீங்கன்னா 249 ருபீஸ்க்கு அன்லிமிட்டட் கால்ஸ், அப்புறம் அன்லிமிட்டட் 2 GB வரைக்கும் பர் டேக்கு அன்லிமிட்டடாக யூஸ் பண்ணிக்க முடியும். 45 டேஸ் வேலிடிட்டி. மற்ற நெட்வொர்க்கில் பார்த்தீங்கன்னா 22 டேஸ் தான் இருக்குது. பட் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா 45 டேஸ் வரைக்கும் அன்லிமிட்டடாக யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த பிளான் பிஎஸ்என்எல்ல மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மற்ற நெட்வொர்க்கை கம்பேர் பண்ணும்போது 75% பெட்டராக இருக்கும் இந்த பிஎஸ்என்எலுக்கு சேஞ்ச் ஆகுது அப்படின்ட்டு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லா மற்ற நெட்வொர்க்லேருந்து இந்த ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனதுலேருந்து 80 லட்சம் பேர் 5 நாளில் பிஎஸ்என்எலுக்கு சேஞ்ச் ஆகிருக்காங்க. பட் நாமளும் அந்த இதை பார்த்துட்டு சேஞ்ச் ஆகிடலான்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சேஞ்ச் ஆனோம்னா நம்ம ஏரியாவில் நெட்வொர்க் எப்படி இருக்குன்னு தெரியாது இல்லையா. ஸோ அந்த நெட்வொர்க் உங்கள் ஏரியாவில் எப்படி இருக்குது, எந்த லெவலில் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம ஒரு ட்ரிக் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி உங்களோட மொபைலில் பண்ணுறதுன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் பார்த்துருக்க வீடியோக்கு சின்னதாக ஒரு லைக் போட்டுக்கோங்க. அப்படியே நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆன் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இந்த ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, ஒர்க் ஆகுதா, ஒர்க் ஆகலையா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. இந்த ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. நம்ம சொல்கிற ட்ரிக்கை பண்ணுறதுக்கு ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த ஆப் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துருக்க வீடியோ கீழே ப்ளூ கலரில் இருக்குது பாருங்கள், இன்ஸ்டால்ட்டு இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் அது மேலே கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அதுக்கும் தனியாக லிங்க் கொடுத்துருவோம். ஸோ இப்போ நீங்கள் அந்த வீடியோ கீழே இருக்கு இல்லையா, அந்த லிங்க் கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணதும் சில பெர்மிஷன்ஸ் எல்லாமே கேட்கும். நம்மளுடைய மொபைலில் இருக்கிற சில பெர்மிஷன்ஸ் தான். ஸோ அது எல்லாத்தையுமே அலோவ் பண்ணிக்கோங்க. அலோவ் பண்ணிட்டு உள்ளே என்டர் ஆனதும் பார்த்தீங்கன்னா லான்ச் ஃபுல் டெஸ்ட்னு இருக்கு இல்லையா, அது மேலே கிளிக் பண்ணுங்கள். அது மேலே கிளிக் பண்ண உடனே நீங்கள் எந்த நெட்வொர்க் யூஸ் பண்ணுறீங்கன்றது கீழே பாட்டமில் வந்துடும். அதாவது நீங்கள் வைஃபை யூஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் எந்த சிம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, அந்த சிம்முடைய கீழே ஏர்டெல்னா ஏர்டெல், ஜியோன்னு வந்துடும். அதுக்கப்புறம் அதனுடைய அப்லோட் ஸ்பீடு, டவுன்லோட் ஸ்பீடு, அப்புறம் மொபைல் கவரேஜ், அதுக்கப்புறம் நீங்கள் நம்ம ப்ரௌஸ் பண்ணுவோம் இல்லையா யூடியூபு, அது கூகுள், அப்புறம் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், இந்த மாதிரி லிங்க்டின், இந்த மாதிரி எந்த வெப்சைட் எவ்வளோ நேரம் எடுத்துக்கும், நம்ம யூஸ் பண்ணும்போது எவ்வளோ செகண்ட்ஸில் அது ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறது எல்லாமே இதில் ஷோ ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் நம்ம 360 இதில் வச்சு பார்க்கும்போது எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும், அதுக்கப்புறம் 720 இதில் இருக்கும்போது எந்த அளவுக்கு இருக்கும், அப்புறம் 1080 ஃபுல் குவாலிட்டியில் ஹெச்டியில் பார்க்கும்போது எந்த அளவுக்கு ஸ்பீடாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே ஃபுல் டெஸ்ட் பண்ணிவிடும். ஃபுல் டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபைனல் ரிசல்ட் கொடுக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம செக் பண்ணதில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 49, அடுத்து அப்லோட் பார்த்தீங்கன்னா 51 இருக்குது. அடுத்து எம்எஸ்ன்றது தான் நம்ம அந்த கவரேஜை பொறுத்து சொல்கிறது. ஸோ 6 MS இது மினிமம் கம்மியாக தான் இருக்கணும். கம்மியாக இருந்தால் உங்களுக்கு மேக்ஸிமம் டவர் கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரௌசிங் லெவலில் கம்மியாக தான் இருக்குது. பட் ஸ்ட்ரீமிங் பார்த்தீங்கன்னா 96% பெட்டராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிஎஸ்என்எல் சிம் செக் பண்ணும்போது வந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் பிஎஸ்என்எல் சிம் வாங்கி உங்கள் ஏரியாவில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரீசார்ஜில் பண்ணக்கூடிய அமௌண்ட் உங்களுக்கு மேக்ஸிமம் சேவ் ஆகும். ஸோ இது மட்டும் கிடையாது, இதை போல் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாத்தையுமே நம்மளோட சேனலில் போட்டிருக்கோம். வாட்ஸ்அப் ட்ரிக், இன்ஸ்டாகிராம் ட்ரிக்கு, அப்புறம் டெலகிராம், இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாத்தையுமே போட்டிருக்கோம். இந்த எல்லாமே மேக்ஸிமம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு சின்னதாக ஒரு லைக் போட்டுருங்க. உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.